என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று முழுமையாக கேட்டு நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்ற வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியில் வந்த ஒரு உறவு உனக்கு தீர்க்க முடியாத செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றது. இது அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு செல்லக்கூடிய விஷயம் அல்ல. அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு நீங்கிவிடக்கூடிய விஷயமும் அல்ல. அதனால் இப்பொழுதே கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் உனக்காக வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை நான் எடுத்துச் சொல்வது போல உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியில் வந்த உறவு உனக்கு செய்கின்ற இந்த செய்வினை எதற்கானது என்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்த இந்த செய்தி எவ்வளவு முக்கியமானது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்ன நடந்தாலுமே ஏது நடந்தாலுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நமக்கு நாமே தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நம் தெய்வங்கள் நமக்கு அதனை வலியுறுத்தும் பொழுது அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதாயினும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உனக்காக எந்த இடத்திலும் கருப்பன் நிற்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை கலங்கி விடாதே. கருப்பன் எந்த இடத்தில் நின்றெல்லாம் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க நினைக்கின்றேனோ அந்த இடத்தில் எல்லாம் உன்னை சுற்றி பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று உனக்கு நான் உணர்த்திவிட வேண்டும் அல்லவா? அதை என்னவென்று உனக்கு இந்த கருப்பன் நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? தீமைகளை எல்லாம் வேறறுக்க வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்லதையும் நாம் பலி கொடுக்க வேண்டியதாக ஆகிவிடுகின்றது. இப்படித்தான் உன் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் நான் தருகின்ற நேரம் இனி என்ன விஷயங்கள் உன்னை சுற்றி வந்திருந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை கவனமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். முன்னின்று உனக்கு நான் எதை சொன்னாலும் அந்த இடத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையை மீண்டும் திருப்பி பெற வேண்டிய கடமை இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, கருப்பன் சொல்வதை கேட்டாவது நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வாயல்லவா? அப்பன் சொல்கின்ற விஷயங்களை என்னவென்று கேட்டாவது நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்வாயல்லவா? உன்னை சுற்றி சுற்றி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உனக்கான நேரம், உனக்கான மாற்றம், உனக்கான வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றையுமே நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கருப்பன் உனக்கு கொடுத்தது போல நன்மைகளை யாரும் தந்தது கிடையாது. அதாவது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி சொல்கின்றேன். அதுபோல நான் உனக்கு காண்பித்து கொடுத்த வேதனைகளைப் போலவும் யாரும் உனக்கு காண்பித்து கொடுத்தது கிடையாது. ஏனென்றால் சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன். இவர்களினுடைய உண்மையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நான் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் வேதனை கொண்டு தவிக்கக்கூடாதல்லவா? எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை மனம் கலங்கி நின்று நீ வருந்தக்கூடாதல்லவா? உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள். என் பிள்ளையே, எதற்காகவும் நீ நினைத்து கலங்காதே. உன்னை தேடி நான் வந்து விட்டேன் அல்லவா? உன்னை சுற்றிலும் இந்த கருப்பன் நான் வந்து விட்டேன் அல்லவா? அதன் பிறகு உனக்கு எதற்கு கவலை? இனி இதையெல்லாமும் நினைத்து கலங்கி விடாமல், இதையெல்லாமும் சந்தித்து நீ வேதனை பட்டு விடாமல்
உனக்கென்று நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதிலிருந்து உன் நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றிடும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவான வெற்றியை உறுதியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா? என் பிள்ளையை கலங்காது நின்று உனக்கு எல்லாம் சரியானபடி நம்பிக்கையை கொடுக்கும். இனி எந்த இடத்திலும் எதையும் நீ கைவிட்டு விடாமல் நின்று உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றிட வேண்டும். நான் உன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற செய்வினைகள் என்று ஒவ்வொன்றையும் இனிமேல் வேறறுக்க வேண்டும். இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையை இந்த மனிதர்கள் எல்லாம் பதம் பார்த்து விடுவார்கள். இப்படியே விட்டுவிட்டோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் இவர்கள் தலையிட்டு உன்னை காயப்படுத்தி விடுவார்கள். நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம்தான் ஒருவரை நமக்கு கெடுதல் செய்ய வைக்கிறது. நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம்தான் ஒருவரை நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தர நினைக்கின்றது. நாம் எந்த அளவிற்கு ஒருவருக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கெடுதலை அவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த கருப்பன் முன்னால் நிற்கும் இந்த காலங்கள் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் என் பிள்ளை முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி சொல்லும் பொழுது அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக இனி எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை காப்பாற்றிவிட முடியாது. உண்மைகளை உணர்ந்து பொய்யை விலக்கி வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷத்தை தேட முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் நடத்துகின்ற நாடகங்களை எல்லாம் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து விடாதே. பிள்ளையே, உனக்கு எதையும் சொல்லிவிட யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லவும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உணர்த்தவும் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது, எதற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உனக்கு எல்லா நிலையிலும் நான் வருவது உனக்கு நிச்சயமாக புரியும். எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நான் காப்பது உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரியும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்காது, தயங்காது. நீ பெறக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் அப்பன் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகள் இன்று வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். ஏனென்றால் சில நாட்களாகவே இது போன்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும், நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் உனக்கு சரியாக தெரிய வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை சுற்றி தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை தெரிந்து கொள்வதற்கும் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரிபடுத்தி கொள்ள வேண்டும். தவறு உன் பக்கம் இருந்தாலும் சரி, உனக்கு யாரேனும் தவறை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை திருந்துவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எப்பொழுதுமே நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? உன் அப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, கருப்பனுக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் என்னவென்று. உன் வாழ்க்கை துணையின் வழியில் வந்த உறவு ஒன்று உன்னையும் உன் துணையையும் பிரிப்பதற்கான செய்வினைகளை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருந்து விட்டால் போதும். அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் உருவாக்கலாம் என்று சுற்றி சுற்றி வருவார்கள். அவர்களால் நிம்மதியாக உறங்கக்கூட முடியாது. எப்பொழுதுமே நம்மை சுற்றி வந்து நமக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றும் எல்லாமும் என்னவாகும் என்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் உனக்கான நேரத்தையும் உனக்கான தருணத்தையும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தி தருகின்ற இந்த வேளை
இனி எல்லாமும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற எல்லாமும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் உனக்கான விஷயங்களை நான் எடுத்துச் சொல்ல வருவதற்கு காரணம் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகளும் நீ சந்திக்கின்ற பல கஷ்டங்களும் உனக்கு மிக பெரிய அளவிலான நம்பிக்கையை என்னவென்று கொடுக்க வேண்டும். மிக பெரிய அளவிலான சந்தோஷத்தை உனக்கு என்னவென்று சொல்லித்தர வேண்டும். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் இந்த வேளையில் நீ முதலில் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தனித்து விடப்படுகின்ற நிலையில் இருக்கும் பொழுது அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த தீமைகள் எல்லாம் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். சுற்றியிருந்து உன்னை காயப்படுத்துகின்ற இவர்களை எல்லாம் யாரென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கானவற்றை ஒவ்வொரு நொடியிலும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்த வேண்டி வருகின்ற நேரம். இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். என் குழந்தையே, கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா? கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு காயங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா? என் குழந்தையே, ஒரு சிலருக்கு வாழக்கூடாது என்ற செய்வினைகள் நடக்கிறது என்றால் இன்னும் சிலருக்கு இவர்களை வசியம் செய்ய சூழ்ச்சிகள் நடக்கிறது. அதாவது எக்காரணத்தை கொண்டும் அவர்களின் குடும்பத்தின் பக்கம் இவர்கள் சென்றுவிடக்கூடாது, இந்த குடும்பத்திற்குள்ளேயே இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வசியம் வைப்பதற்கான பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏதுவென்றும் கருப்பன் சொல்லச் சொல்ல நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். என் குழந்தையே, ஒருவரை அவர்கள் குடும்பத்தின் வசமாக்கிவிட பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. அதே நேரம் இன்னொருவர் அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக பிரிக்க சூழ்ச்சிகளை செய்கின்றார். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவரவர் சூழ்நிலைகளை பொறுத்து வெவ்வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையை, என்னவானாலும் சரி, இந்த சூழ்ச்சிகள் எல்லாமும் அரங்கேற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு விடாதே. ஏன் தெரியுமா? நாளை இது உன்னுடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக மாற்றிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இது கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக இந்த கருப்பன் முன் வருகின்ற இந்த நேரம், உனக்காக எப்பொழுதும் முன் வந்து நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே சரியாக உணர வேண்டும். கருப்பன் உனக்கு சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் நீ இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை பற்றி என்னவென்று யோசிக்காத இடத்தில் நீ இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி இந்த கருப்பன் வருகின்ற நேரங்களில் நீ எல்லாவற்றையுமே சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே கவனமாக எடுத்துச் சொல்லக்கூடியவன். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக புரிய வைப்பவன். என் பிள்ளையே, நம்மை சூழ்ந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடிவு செய்து விட்ட பிறகு எந்த இடத்திலும் கலக்கம் கொண்டு நின்று விடாதே. எந்த இடத்திலும் கலக்கம் கொண்டு என் பிள்ளை நீ எதையும் யோசித்து விடாதே. ஏனென்றால் இவர்கள் செய்வதை செய்து கொண்டே இருக்கட்டும். ஒன்று உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள், அல்லது உன் வாழ்க்கையை வசியப்படுத்த நினைக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து நீ எப்படி மீண்டு வர முடியும் என்று நினைக்க வேண்டும் அல்லவா? இதிலிருந்து எப்படி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அல்லவா? இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு
நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லிவிடும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக காப்பாற்றிவிட முடியும். இவர்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடாது. உன் வாழ்க்கை அழகானதாக வாழ உனக்கு ஆசைகள் இருக்கின்றது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா ஆசைகளையும் வேறறுத்து எல்லா விஷயங்களையும் விட்டுவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளிலும் நீ எல்லா கவனத்தையும் சரியாக எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய பல உண்மைகள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் சரியாக உன்னுடைய மனநிலைக்கு வந்து சேர்ந்து விடும். காயம் கொள்ளாமல் இரு. இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து தயங்காமல் இரு. எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாமல் இரு. உனக்கானவற்றை எல்லா நிலையிலும் நான் புரிய வைத்து உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியானபடி ஒரு விஷயத்தை நடத்தி தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். இந்த கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் பதம் பார்க்க நினைக்கிறார்கள் என்று. என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே துணிச்சல் இல்லாதபடிக்கு ஓடி ஓடி ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றாய். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம். இந்த கருப்பன் எதையுமே உனக்கு முன்னின்று சொல்லிவிடும் நேரம் நீ அத்தனையிலும் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனின் எண்ணங்கள் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பது. கருப்பனினுடைய எண்ணங்கள் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கென்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையை கண்டு பொறாமை கண்டும் என் பிள்ளையை வேண்டும் என்றே வேதனைப்படுத்த வேண்டும் என்றும் பல சூழ்ச்சிகள் நடக்கும் பொழுது இந்த சூழ்ச்சியிலிருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் அல்லவா? இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை வருந்தாதே. எந்த இடத்திலும் உன்னுடைய துணையை நீ யார் முன்னிலையிலும் விட்டு கொடுத்து விடாதே. எந்த இடத்திலும் அவர்களை பற்றிய விஷயங்களை சொல்ல நினைக்காதே. ஏனென்றால் இதைத்தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு செய்வினைகளை செய்கின்றார்கள் அல்லவா? இங்கு ஏற்கனவே இவர்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று சொல்லி பல சூழ்ச்சிகளை எல்லாம் பின்னிக் கொண்டிருக்கும் நேரம் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளும் பட்சத்தில், நீயும் அதற்கு ஏற்றது போல இருந்துவிடும் பட்சத்தில் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்கத்தான் செய்வார்கள். வேண்டும் என்றே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எதிராக திருப்பத்தான் செய்வார்கள். என் பிதை எல்லாம் நினைத்து கலங்காமல் இனிமேல் எப்பொழுதும் நமக்கு நல்லதை நடத்த கருப்பன் வந்து விட்டார் என்பதனை புரிந்து கொண்டு மற்றவர்களின் சூழ்ச்சிகளுக்கு உடன்படாமல் நீ நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் நீ எப்பொழுதும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நீங்காத பொழுது இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியானபடி என்ன சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாய் என்பதுதான் உண்மை. இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறாய். ஆனால் எல்லாமும் இனிமேல்தான் ஆரம்பிக்க போகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரும் நேரம் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்க எப்பொழுதும் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்கின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் நீ உன் வாழ்க்கையாக மாற்றிவிடாது. இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீயாக நின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை உறுதியாக பெற வேண்டும்.
நீ விரும்புகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றட்டும். இனி என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை உன் வசமாக நீ மாற்றி விடட்டும். கலங்காதிரு. எப்பொழுதும் உனக்கு நிம்மதி கிடைப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கென்று இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய். என்றுமே நான் இருப்பேன் உன்னோடு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.